கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீதிமொழிகளின் புத்தகம் 14வது அதிகாரம் 27வது வார்த்தையில், கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போது இங்கே கூறப்படுகிறது கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று. அப்படின்னா கர்த்தருக்கு பயப்படுகிறது நமக்கு அது ஒரு ஊற்றாக இருக்கிறது. தேவனுடைய வசனம் என்று சொல்லுகிறது, வசனத்துக்கு பயப்படுகிறது. அந்த வசனம் ஒரு ஜீவ ஊற்று. அந்த ஜீவ ஊற்றில் இருந்து நாம் பானம் செய்யும் பொழுது, அதே மாதிரி வசனத்தை சொல்லப்படுகிறது ஒரு மாயமில்லாத மாசற்ற ஒரு பால் என்று கூறப்படுகிறது. அப்போது இந்த ஒரு இதை நாம் பானம் செய்யும் பொழுது மரண கண்ணிகளுக்கு தப்பலாம் என்று வசனம் சொல்லுகிறது. மரண கண்ணிகள் என்று சொல்லும் பொழுது நமக்கு இருக்கிற வியாதிகள், ஆக்சிடென்ட்டுகள், அதே மாதிரி பலவிதமான கஷ்டப்பாடுகள், இதெல்லாம் நமக்கு உலகமாக இருக்கிற ஒரு உடம்புக்குள்ள ஒரு கண்ணிகள், அந்த கண்ணிகளிலிருந்தும் ரட்சப்படலாம். அதே போல் ஆத்மா மரணத்திலிருந்தும் நமக்கு ரட்சப்படலாம். ஆத்மாவுக்கும் ஒரு கண்ணி இருக்கிறது, மரண கண்ணி இருக்கிறது. அந்த ஆத்மாவுக்குள்ள மரண கண்ணி என்று சொல்லுகிறது, நாம் இறந்த பிறகு ஒன்றி சொர்க்கத்திலோ அல்லது நரகத்துக்கோ போகணும். அப்போ அந்த நரகத்துக்கு போகாமல் அந்த ஆத்மாவின் மரண கண்ணிலிருந்தும் இந்த ஜீவ ஊற்றிலிருந்து பானம் செய்யும் பொழுது நமக்கு விடுதலை பெறலாம். அதனால் தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த மாசற்ற அந்த ஜீவ ஊற்றில் இருந்து நாம் பானம் செய்து தினமும் அசிரதை பற்றி இந்த உலகத்திலேயும் நம்முடைய ஆத்மாவுக்கும் நம்ம ஜீவனுக்கும் உள்ள மரண கண்ணிகளிலிருந்து தப்பி போவதற்கு கர்த்தர் கிருபை செய்வாராக. ஜெபிப்போம். எங்களை மிகவும் அன்பாக நேசித்து வழி நடத்துகிற நல்ல தகப்பனே, ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே உமக்கு பயப்படுதல் ஆண்டவரே ஒரு ஜீவ ஊற்றாக இருக்கும் பொழுது நாங்கள் ஆண்டவரே உமக்கு பயப்பட்டுமது வசனங்களுக்கு கீழ்ப்பட்டு நமக்கு உம்முடைய ஆண்டவரே அப்போ அந்த சரீரக மரணத்திலிருந்தும் ஆவிக்குரிய மரணத்திலிருந்தும் மரண கண்ணிகளுக்கு ஆண்டவரே நாங்கள் ரட்சிப்பட்டு ஆண்டவரே இந்த உலகத்திலே வாழ்ந்து முடித்து உம்முடைய ராஜ்யத்தில் வந்து சேர எங்களையும் எங்களை தலைமுறைகளையும் வழி நடத்தும். உம்முடைய கரம் வைத்து எங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கும் போது ஜெபத்தை கேட்டு பதில் தாரும் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென்.